Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. So இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட். A solid of known specific heat capacity is taken in the form of bits and put inside the inner tube of the Sinclair steam heater. Okay, ஸோ இது பேர் தான் என்னென்னா Sinclair steam heater அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கீழே வந்து புன்சன் பர்னர் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இது வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது பேர் தான் சிங்க்லேர் ஸ்டீம் ஹீட்டர். ஓகே, இதில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு சாலிட் எடுத்துக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாலிட், ஏதோ ஒரு சாலிட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா பிட்ஸாக, அதாவது மொத்தமாக இல்லாமல் ஒரு ஹோல் பீஸாக இல்லாமல் ஒரு துண்டு துண்டாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அது வந்து ஸ்மால் பீசஸாக வந்து எடுத்து அதை இந்த சிங்க்லஸ் டியூபோட இந்த இன்னர் டியூப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு போடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த சாலிட் வந்து பிட்ஸில் இருக்குது. புரியும்னு நினைக்கிறேன். The water in the heater is heated to boiling. ஓகே, இப்போது இந்த ஹீட்டரில் இருக்க வாட்டர் இருக்கு இல்லையா பாருங்கள். ஸோ இந்த வாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாயில் ஆகுது. ஏன் பாயில் ஆகுது? கீழே வந்து புன்சன் பர்னர் வச்சு அதை அந்த ஹீட் பண்ணுறதுனால அது என்ன ஆகுது? பாயில் ஆகுது. Thus the solid is heated to the steady temperature of steam T2 degrees Celsius out of contact with steam. ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து பாயில் ஆகிறதுனால அந்த ஆவி வந்து என்ன ஆகும்? இங்கே இந்த இதுவில் போய் போடும்போது இந்த டியூப்பில் போடும்போது உள்ளே இருக்கிற அந்த சாலிடுமே என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஹீட்டாக ஒரு ஸ்டெடி டெம்பரேச்சருக்கு வந்து அது வருது. அந்த டெம்பரேச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா T2 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ அது வந்து டேரெக்டாக இந்த இதுவில் வந்து புன்சன் பர்னரில் அந்த இது வந்து வைக்கலை, அப்படி ஹீட் ஆகலை. அந்த புன்சன் பர்னர்லேருந்து அந்த ஹீட் வந்து ஃபஸ்ட் அந்த வாட்டருக்கு, ஓகேவா? ஸோ அந்த வாட்டருக்கு வந்து போகுது, வாட்டர் பாயில் ஆகுது. அதனோட இதில் வந்து அந்த ஆவியில் வந்து அது என்ன ஆகுதுன்னா அந்த டியூப்பில் இருக்க அந்த சாலிடுமே வந்து அந்த பிட்ஸாக போட்டிருக்காங்களா அந்த சாலிடுமே என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு வந்து டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டீமுக்கு ஹீட் ஆகுது. ஸோ T2 டிகிரி செல்சியஸ் அவுட் ஆஃப் கான்டாக்ட் வித் ஸ்டீம். ஓகேவா? ஸ்டீமுக்கு அவுட் ஆஃப் கான்டாக்டில் தான் அது இருக்குது. க்ளீன் ட்ரை கலோரிமீட்டர் இஸ் வெயிட் வித் ஸ்டிர். ஓகே, ஸோ இதை ஒரு பக்கம் வந்து வச்சுக்கிட்டோம் நம்ம. ஓகேவா? இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம். இப்போது என்ன பண்ணுறோன்னா க்ளீன் ட்ரை கலோரிமீட்டர். ஓகே, ஸோ எதுவுமே வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த கலோரிமீட்டர். ஸோ அதில் எதுவும் வந்து தண்ணி எதுவும் பட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ட்ரையான ஒரு கலோரிமீட்டர் எடுத்துக்கிறோம். இஸ் வெயிட் வித் ஸ்டிர். ஸோ அதுக்கு இதான் வந்து கலோரிமீட்டர் உங்களுக்கு தெரியும். அது உள்ளே வந்து என்ன இருக்குது? ஸ்டிரர் இருக்குது. ஸ்டிரர் ஏன் வச்சுருக்காங்க? டு மிக்ஸ் த காம்போனன்ட்ஸ் இன்சைட் த கலோரிமீட்டர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து எடுத்துக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து வெயிட் போடுறாங்க. ஓகேவா? அதோட வெயிட் என்னென்னா M1 kg அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இட் இஸ் half filled with a given liquid whose specific heat capacity is to be determined and again weight M2 kg. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டாபிக் என்னது? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விட். ஓகே, ஸோ எந்த லிக்விட்க்கு வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறோமோ ஸோ அந்த லிக்விட், அந்த எக்ஸ்பெரிமெண்டல் லிக்விடை என்ன பண்ணுறோன்னா இந்த கலோரிமீட்டரில் ஒரு பாதி அளவு வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து வெயிட் போட்டு பார்க்கணும். அதோட வெயிட் என்ன? இப்போது அதோட வெயிட் என்னென்னா M2 kg அப்படிங்கிறது. இட் இஸ் பிளேஸ் இன்சைட் த வுட்டன் பாக்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ கலோரிமீட்டர் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அது தெரியல அப்படின்னா போன வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை வந்து ஒரு வுட்டன் பாக்ஸ்க்குள்ளே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. The initial temperature of the liquid in the calorimeter is noted T1 degree Celsius. ஓகே, ஸோ அந்த கலோரிமீட்டரில் அந்த லிக்விட் இருக்கு இல்லையா அதோட இனிஷியல் ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா அது நோட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து T1 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ T1 டிகிரி செல்சியஸ் சொல்லலாம், இல்லை சென்டிகிரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே வந்து சேம் தான். த ஸ்டெடி டெம்பரேச்சர் T2 டிகிரி செல்சியஸ் ஆஃப் த சாலிட் இன் த ஹீட்டர் இஸ் நோட்டட். ஓகே, இப்போ வந்து இந்த ஹீட்டரில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹீட்டரில் நம்ம இந்த சாலிட் போட்டோம்ல அதோட டெம்பரேச்சர், அதோட ஸ்டெடி டெம்பரேச்சர் வந்து ஸோ இந்த T2 டிகிரி செல்சியஸ் சொன்னோம்ல. ஸோ இதுவுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? த கலோரிமீட்டர் இஸ் brought அண்டர் த டெலிவரி டியூப் ஆஃப் ஸ்டீம் ஹீட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம கலோரிமீட்டர் எடுத்தோம்ல அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டீம் ஹீட்டருக்கு கொஞ்சம் கீழே, ஓகேவா? ஸோ இந்த இது வந்து ஊற்றுற மாதிரி. ஸோ இதுதான் அதோட டெலிவரி டியூப். ஓகேவா? ஸோ இந்த டெலிவரி டியூப்க்கு கொஞ்சம் கீழே வர மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. த ஹாட் சாலிட் இஸ் குவிக்லி ட்ராப்ட் இன் டு த கலோரிமீட்டர். ஓகே, இப்போ இந்த சாலிட் இருக்குல்லையா இந்த சாலிட் வந்து நம்ம அந்த ஸ்டீம்லேயே வந்து ஹீட் ஆகுச்சு. ஓகேவா? ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டியூப் வழியாக டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா
உடனே என்ன பண்ணிடுறாங்க, இந்த கலோரிமீட்டர் உள்ளே வந்து ஊற்றிடுறாங்க. உள்ளே என்ன இருக்குது, அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்டல் லிக்விட் வந்து இருக்குது. கரெக்டாக? ஓகே. The hot solid is quickly dropped into a calorimeter. The contents of the calorimeter are sterile. ஸோ அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இந்த ஸ்டிரர் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. The maximum temperature of the mixture, ஓகேவா? ஸோ T-3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. T-3 ஆர் T3- ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். இஸ் நோட்டட் அக்யூரேட்லி. ஓகே. ஸோ இப்போ வந்து அதோட இப்போ வந்து அந்த சூடாக ஊற்றிட்டாங்க இல்லையா, இந்த சாலிடை வந்து அந்த லிக்விடில் வந்து ஊற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இதோட டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக நோட் பண்ணுறாங்க. இந்த பாட்டன்ஸ் கூலிங் கரெக்ஷன் டிடி இஸ் ஆடட் டு த மேக்ஸிமம் அப்சர்வ் டெம்பரேச்சர். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்த டெம்பரேச்சருக்குள்ளே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அந்த T-3 அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம போன வீடியோவில் பாட்டன்ஸ் கரெக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். கரெக்டாக? அந்த இடத்துல நம்ம டிடி அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ எப்பவுமே வந்து கலோரிமீட்டரில் வந்து என்ன ஆகுது, ரேடியேஷனால் நமக்கு ஹீட் லாஸ் ஆகுது அப்படின்றது பார்த்துருப்போம். அதனால தான் வந்து அதோட அவுட் சைடு லேயரை வந்து நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க. இருந்துமே வந்து ரேடியேஷனால் சம் ஹீட் வந்து இட் வில் லாஸ்ட். கரெக்டாக? ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பாட்டன் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அப்போது நம்ம பார்த்த இது தான் என்னென்னா டிடி அப்படிங்கிறது. ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் மெத்தடை பேஸ் பண்ணி பார்டன் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருப்பாரு. அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூ வந்து ஒரு வேல்யூ டிடி அப்படிங்கிறது. ஸோ அதையுமே வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். த கரெக்டட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர். ஓகே. இப்போது அந்த T3 அப்படிங்கிறது என்னது, T-3 ப்ளஸ் அந்த கரெக்ஷன் டிடி, இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் T3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைனலி த கலோரிமீட்டர் இஸ் வெயிட் வித் இட் கண்டென்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போது ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இதெல்லாம் அந்த சாலிடை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த லிக்விட் உள்ளே ஊற்றிட்டு இப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த கரெக்டட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர்லாம் இது பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கலோரிமீட்டர் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு வெயிட் போடுறாங்க. அது வந்து எவ்வளோனா M3 kg அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே வந்து கால்குலேஷன் அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து தான் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? ஹீட் இஸ் கெயின் பை த கலோரிமீட்டர் அண்ட் லிக்விட் ஹீட் இஸ் கெயின் பை த கலோரிமீட்டர் அண்ட் லிக்விட். ஸோ இங்கே ஒரு கம்மா வரணும். ஹீட் இஸ் கெயின் பை கலோரிமீட்டர் அண்ட் லிக்விட் அண்ட் ஹீட் இஸ் லாஸ் பை த ஹாட் சாலிட். ஓகேவா? ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சாலிட் வந்து எவ்வளோ ஹீட் வந்து அது கெயின் பண்ணிச்சோ அதை வந்து இந்த கலோரிமீட்டர் லிக்விடில் ஊற்றுனது மூலமாக அந்த லிக்விட் வந்து ஹீட்டை கெயின் பண்ணிடுச்சு. இது வந்து இந்த சாலிட் வந்து ஹீட் வந்து இழந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விட். ஸோ அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் என்ன எடுத்துக்கிறோம், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த லிக்விட். C1 இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த கலோரிமீட்டர். ஸோ கலோரிமீட்டர் அந்த மெட்டீரியல் இருக்குல்ல, ஸோ அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை வந்து C1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து C அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட், அந்த பிட்ஸ் ஆஃப் சாலிட் நம்ம எடுத்தோம்ல அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து Cன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் வித் ஸ்டிரர். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம தியரியை எழுதுனது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம காட்ட போகிறோம். ஸோ மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் வித் ஸ்டிரரோடு சேர்த்து அந்த கலோரிமீட்டரோட மாஸ் அந்த வெயிட் என்னது M1 kg அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட். மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் ப்ளஸ் லிக்விட். ஸோ அது ப்ளஸ் லிக்விட். ஸோ மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் லிக்விடோடு சேர்த்து வந்து எப்படி இருக்குது M2 kg அப்படின்னு தெரியும். ஓகே. அப்போது இதுலேருந்து நம்ம மாஸ் ஆஃப் லிக்விட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா M2 kgலேருந்து M1 kg நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது M2 kg மைனஸ் M1 kg. இதில் kg அப்படிங்கிறது காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடுறோம். ஸோ M2 மைனஸ் M1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? அடுத்தது இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விட். ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்த்தோம். இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து T1 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் சாலிட். ஸோ அந்த சாலிடோட அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம T2 டிகிரி செல்சியஸ்னு எடுத்தோம். கரெக்டாக? ஃபைனல் கரெக்டட் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர். ஸோ ஃபைனல் கரெக்டட் டெம்பரேச்சர் அப்படின்போது என்னது T-3 கூட அந்த பாட்டன்ஸ் கரெக்ஷன் DTS சேர்த்துட்டோம். அப்போது அதை வந்து என்ன எடுத்தோம் நம்ம T3 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்.
ஓகே, இப்போ தான் நம்ம முக்கியமான பாயிண்ட் வரப்போகிறோம். மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் ப்ளஸ் லிக்விட் ப்ளஸ் சாலிட். ஓகே, ஸோ இது இதுவுமே வந்து நம்ம பார்த்தோம். கடைசியாக என்ன பண்ணோம், கடைசியாக ஒரு வெயிட் போட்டோம்ல. இப்போ ஃபைனலாக அந்த இதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வெயிட் போட்டப்போ என்ன இருந்துச்சு, ஸோ கலோரிமீட்டரோட மாசு, லிக்விடு, அப்புறம் இதெல்லாம் சேர்த்து டோட்டலி M3 kg அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இது வந்து கவனமாக நம்ம எழுதணும். ஹீட் கெயின் பை த கலோரிமீட்டர். ஓகே, ஸோ கலோரிமீட்டரில் எவ்வளோ ஹீட் வந்து கெயின் ஆச்சு அப்படிங்கிறது என்ன எழுதுனா, M1 × C1 × T3 - T1. ஸோ M1 அப்படிங்கிறது என்னது, அந்த மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர். கரெக்டாக. C1 அப்படிங்கிறது அந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் கலோரிமீட்டர். ஸோ இங்கே இருக்குது. இன்ட்டு T3 - T1. ஓகே, ஸோ ஃபைனல் T3 அப்படிங்கிறது என்னது, ஃபைனல் கரெக்டட் டெம்பரேச்சர். அதுலேருந்து T1 அப்படிங்கிறது இனிஷியல் டெம்பரேச்சர். ஓகேவா, ஃபைனல் கரெக்டட் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர். ஸோ டோட்டல் மிக்சர்லேருந்து நம்ம அந்த இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விடை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த கலோரிமீட்டரோட இது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ M1 C1 × T3 - T1. ஓகே, ஹீட் கெயின் பை த லிக்விட். இப்போது அந்த கலோரிமீட்டரை அந்த ஹாட் சாலிடை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த லிக்விட் உள்ளே ஊற்றிட்டாங்க. இப்போது அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணுது, ஹீட் கெயின் பண்ணுச்சு இல்லையா. ஸோ அது வந்து என்னென்னா M2 - M1. ஸோ M2 - M1 அப்படிங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் த லிக்விட், இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த லிக்விட், இன்ட்டு T3 - T1. T3 அப்படிங்கிறது ஃபைனல் கரெக்டன் டெம்பரேச்சர்லேருந்து அந்த இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் லிக்விடை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஹாட் சாலிடை வந்து அது உள்ளே ஊற்றிட்டோம் இல்லையா. ஸோ அதனால் T3 - T1. ஸோ அதே தான் வந்து இங்கே வந்து எழுதும். இப்போது டோட்டல் ஹீட் கெயின். ஸோ எவ்வளோ டோட்டல் ஹீட் கெயின் அப்படின்றது, என்னென்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணால் T3 - T1 வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து காமனாக இருக்குது. ஓகேவா, அதை வந்து நம்ம வெளியே எடுத்துடுறோம், மீதி வந்து நம்ம சேர்த்து எழுதுறோம். அப்போ M1 C1 + M2 - M1 × X அப்படின்னு போட்டுரும். ஓகேவா, இப்போது ஹீட் லாஸ் பை த சாலிட். ஸோ எவ்வளோ ஹீட் வந்து லாஸ் ஆகிருக்கும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா M3 - M2. ஸோ மீதி எதெல்லாம் வந்து எழுதாமல் இருக்குன்னு பாருங்கள். ஸோ M3 எழுதுகிறேன். ஓகே, ஸோ M3 - M2. M3 அப்படிங்கிறது என்னது, மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர், லிக்விட் அண்ட் சாலிட். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் M3 அப்படிங்கிறது. M2 அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் கலோரிமீட்டரும் லிக்விடும். ஸோ இது ரெண்டுமே வந்து போயிடுச்சுன்னா மீதி நமக்கு என்ன இருக்கும், சாலிட் இருக்கும். கரெக்டாக. அப்போ M3 - M2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இன்டூ C அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் அந்த சாலிடோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து C. அடுத்து T2 - T3. ஸோ T2 வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் சாலிட் அண்ட் T3 அப்படிங்கிறது ஃபைனல் கரெக்டட் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிக்கிறோம். பை த பிரின்சிபல் ஆஃப் மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ். ஓகே, ஸோ நம்ம மெத்தட் ஆஃப் மிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பிரின்சிபல் படி ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். அவ்வளோதான். அப்போது ஹீட் கெயின் பை த கலோரிமீட்டர் அண்ட் கோல்டு லிக்விட் இன் இட். ஸோ அந்த கலோரிமீட்டர் அண்ட் அது உள்ளே இருக்க அந்த லிக்விட், ஸோ இது ரெண்டுமே வந்து எவ்வளோ ஹீட் கெயின் பண்ணிச்சோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா, எந்த அளவுக்கு அந்த சாலிட் பிட்ஸ் எடுத்தோம்ல அது வந்து எவ்வளோ ஹீட் லாஸ் பண்ணியிருக்கோ அந்தளவுக்கு இந்த இது வந்து ஹீட் வந்து கெயின் பண்ணியிருக்கு. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ டோட்டல் ஹீட் கெயின்ட் அண்ட் ஹீட் லாஸ் பை சாலிட். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இங்கே வெளியே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது M1 C1 × T3 - T1 ப்ளஸ் M2 - M1 × X × T3 - T1 இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் அப்படிங்கிறது என்னது, இங்கே இருக்குது M3 - M2 × C × T2 - T3 அப்படின்னு இருக்குது. ஓகேவா, ஸோ நமக்கு என்ன வேணும், இங்கே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த லிக்விட் இதுதான் வேணும். அப்போது அது என்னது இங்கே இருக்குது, எக்ஸ். அப்போ எக்ஸை மட்டும் நம்ம இங்கே வச்சுட்டு
மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகணும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்ப்ரெஷனாக இருக்குது. ஓகே, ப்ளஸ் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, ப்ளஸ் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது. கரெக்டாக? அப்போ அதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ இது இங்கே போச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே மைனஸ் ஆகிடும். அப்போ M3 மைனஸ் M2 இன்ட்டு C இன்ட்டு T2 மைனஸ் T3ன்னு இருக்குது. ஸோ இது இங்கே போகும்போது மைனஸ் M1 C1 இன்ட்டு T3 மைனஸ் T1 அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? அப்போது அப்போ என்ன இருக்குங்க? இங்கே ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்துருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை மட்டும் அங்கே வச்சுட்டு இந்த M2 மைனஸ் M1யும் T3 மைனஸ் T1யும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அப்போது தேர்ஃபோர் நமக்கு என்ன ஆகிடுச்சுங்க? இங்கே பைக்கு கீழே வந்துருச்சு. அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு? X இஸ் ஈக்குவல் டு M3 மைனஸ் M2 into C into T2 minus T3 minus M1 C1 into T3 minus T1 by M2 minus M1 into T3 minus T1 அப்படின்னு ஃபைனலாக ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. எதுக்கு? ஸ்பெசிஃபிக் ஹீட் டு டிட்டர்மைன் த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த லிக்விட். தஸ் எக்ஸ் இஸ் கால்குலேட்டட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு M3 வேல்யூ என்ன, M2 வேல்யூ என்ன, M1 வேல்யூ என்ன, அடுத்து T1 T2 T3 இதோட வேல்யூ என்ன, C1 வேல்யூ என்ன, C வேல்யூ என்ன. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் த லிக்விட். ஓகே, ஸோ இதில் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா சோர்ஸஸ் ஆஃப் எரர் அண்ட் த ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படிலாம் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆர் எரர் எப்படி நடக்கலாம், அதை வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம், ஸோ என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹீட் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் த கலோரிமீட்டர் டு த சரௌண்டிங்ஸ் பை கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் ஆர் மினிமைஸ்ட் பை என்க்ளோசிங் த கலோரிமீட்டர் இன் அன் அவுட்டர் wooden vessel and packing the space between them by filter. ஓகே, ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கலோரிமீட்டர்லேருந்து ஹீட் எப்படி லாஸ் ஆகும்னா கண்டக்ஷன் அப்படிங்கிறது என்னது? ஸோ ஹீட் வந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஹாட் பாடி டு த கோல்ட் பாடி, தட் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன். அடுத்தது கன்வெக்ஷன் அப்படிங்கிறது அந்த லிக்விட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்கு இல்லையா, ஸோ அது லிக்விட் மாலிகூல்ஸ் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கன்வெக்ஷன். ரேடியேஷன் அப்படிங்கிறது ஹீட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். அது வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரி. ஸோ இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். கரெக்டாக? தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியேஷன். ஸோ இது மூணுமே வந்து அங்கே வந்து இருக்குது. ஸோ இதனால் ஹீட் வந்து லாஸ் ஆகலாம் கண்டிப்பாக. இதில் கண்டக்ஷனோ கன்வெக்ஷனோ எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னா அந்த கலோரிமீட்டரோட அந்த மினிமைஸ் பை என்க்ளோசிங் த கலோரிமீட்டர் இன் அண்ட் அவுட்டர் வுட்டன் வெசல். அந்த கலோரிமீட்டர் ஒரு வுட்டன் வெசலில் உட்டுக்கு நடுவில் இன்சைடில் வந்து நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து நம்ம ஃபெல்ட்டோ ஸோ ஏதாச்சும் நம்ம ஃபில் பண்ணால் அப்போ வந்து நமக்கு கண்டக்ஷனும் கன்வெக்ஷனும் நமக்கு வந்து மினிமைஸ் ஆகும். ரேடியேஷன் எப்படி இது பண்ணலாம்? ரேடியேஷன் லாஸ் இஸ் ரெடியூஸ் டு அ மினிமம் பை பாலிஷிங் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த கலோரிமீட்டரோட அவுட்டர் சர்ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக பாலிஷ் பண்ணும்போது ரேடியேஷன் நமக்கு வந்து குறையும். ஃபார் அக்யூரேட் ஒர்க் கரெக்ஷன் ஷுட் பி மேட் ஃபார் லாஸ் ஆஃப் ஹீட் டியூ டு ரேடியேஷன். ஸோ இன்னும் அக்யூரேட்டாக நமக்கு தெரியும்னா அது பார்டன் கரெக்ஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். The solid should be taken in the form of fragments in order that it may give out its heat to the calorimeter and its contents quickly. ஓகே, ஸோ அந்த சாலிட் வந்து ஏன் நம்ம சின்ன பிட்ஸாக சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம அந்த லிக்விடில் ஊற்றும் போது சீக்கிரமாக அந்த ஹீட் வந்து நமக்கு பரவும். ஓகேவா? ஸோ கண்டென்ட்ஸ் வந்து இருக்கிற கண்டென்ட்ஸாக சீக்கிரமாக கொஞ்சம் ஹீட்டாக குவிக்காக அப்படின்றதுனால அது சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம். த டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டு வாட்டர். ஸோ அந்த கோல்டு வாட்டரோட டெம்பரேச்சரும் இதுக்குள்ளே அந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஓகேவா, ஸோ அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன டெம்பரேச்சர் இருக்குது, ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு சென்சிட்டிவ் தெர்மோமீட்டரால் நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப நார்மல் தெர்மோமீட்டரில் சென்சிட்டிவ் தெர்மோமீட்டர் அப்படின்னா சின்ன டெம்பரேச்சர் சேஞ்சஸையும் கணக்கிடக்கூடிய ஒரு தெர்மோமீட்டர். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணோம். சின்ஸ் த ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ஸ்மால், இங்கே வந்து என்ன ஆகுனா டெம்பரேச்சர் ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கும். ஸோ அதை அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இங்கே சென்சிட்டிவ் தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணோம். Direct transfer of heat from the heater to the calorimeter should be avoided by using a non-conducting screen between the heater and calorimeter. ஓகே, ஸோ ஹீட்டருக்கும் கலோரிமீட்டருக்கும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு டேரெக்டாக எதுவும் வந்து நடக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நான் கண்டக்டிங் ஸ்க்ரீன் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்படிலாம் நம்ம பண்ணும்போது ஏதாச்சும் எரர் நடந்தாலுமே வந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்.
ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா ஸோ நமக்கு எந்த எரருமே நடக்காமல் நம்ம பெர்ஃபெக்டாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.